ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநார்களை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசிக்கு அருமையான காலகட்டம் நடந்திருக்குங்க. நல்லா இருக்குது. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. குலதெய்வத்தோட அருள் ஒரு மனிதனுக்கு வேணுங்க. 3 தெய்வம்: இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், குலதெய்வம். இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், நமக்கு பிடித்த தெய்வத்தை இஷ்ட தெய்வங்கிறோம். எப்போ வேணாலும் போய் நம்ம வழிபாடு பண்ணலாம். அடுத்து காவல் தெய்வம் ஊரில் இருக்கும். ஊரில் வந்து திருவிழா எடுப்பாங்க. நம்ம ஊருக்குள்ளே கிராமத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் சில அம்மன் கோயில் இருக்கும், சாமி கோயில் இருக்கும். அங்கே திருவிழா எடுப்பாங்க. அங்கே போய் நம்ம சாமி கும்பிடலாம், பூஜை புனஸ்காரம் பண்ணலாம். ஆனால் குலதெய்வம் பரம்பரையாக கும்பிட்றது, 21 தலைமுறையாக கும்பிட்றது தான் குலதெய்வம். சும்மா ஒரு தலைமுறை 2 தலைமுறைலாம் பெருசாக எடுத்துக்க முடியாது. சொல்லுவாங்க 21 தலைமுறை அப்படிம்பாங்க, 21 பந்தி அப்படிம்பாங்க. 21 தலைமுறை உள்ளதான் குலதெய்வம். கேட்கணும், நம்ம தாப்பங்கிட்ட கேட்கணும். நம்ம அப்பாவுக்கு தான் தெரியும். அப்பா கிட்ட கேட்டோம்னா சொல்லுவார். அப்போ எத்தனை தலைமுறை அப்படின்னா அவர் சொல்லுவார். அவர் சின்ன பிள்ளையில் அவர் அப்பா கிட்ட கேட்டிருப்பார். ஸோ இப்படி பாரம்பரியம் மிக்க வருகிற வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு. பொதுவாக ஆடி அமாவாசை வந்து முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. வருகிற ஆடி அமாவாசை 24/7/2025 ஆடி 8ஆம் தேதி வியாழக்கிழமை குருவாரத்தில் வருது. ரிஷபராசிக்கு வந்து இது நல்ல விதமாக இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன். உங்கள் ராசிக்கு 4 குடைவனும், ராசிக்கு 3 குடைவனும், ராசிக்கு 2, 5 குடைவனும் சேர்ந்து இருக்கிறாங்க. 2, 3, 4, 5. ராசியின் கிழக்கு பக்கம் வழுக்குதுங்க. கிழக்கு தான் ரொம்ப முக்கியம். திசைகளிலே கிழக்கு ரொம்ப முக்கியம். சிவனோட திசை ஈசானம், வடகிழக்கு, தென்கிழக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆடி அமாவாசை வயதானவர்கள் தாய் தப்பனை இழந்தவங்க தர்ப்பணம் பண்ணுவாங்க, திதி கொடுப்பாங்க, சிரார்த்தம் பண்ணுவாங்க. அது வேறு, அதுக்குள்ளே போக வேண்டாம். அது நீங்கள் முறைப்படி செய்யுங்க. வீட்டை சுத்தம் பண்ணுங்க. அன்றைக்கி கோலம் போட மாட்டாங்க, தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டாங்க, மற்றதெல்லாம் செய்யுங்க. ஆனால் மற்றவர்கள் கோயிலுக்கு போகலாம், சிவன் கோயிலுக்கு போகலாம், சிவசக்தி வழிபாடு பண்ணலாம், நெய் விளக்கு ஏற்றலாம், வீட்டிலையும் பூஜை பண்ணலாம். வீட்டில் வந்து குலசாமியை வச்சு பூஜை பண்ணலாம். குலசாமி படத்தை வந்து அலங்காரம் பண்ணி, பூக்களால் அலங்காரம் பண்ணி, வாசனை பூக்கள், மல்லிகை, முல்லை, சந்தன முல்லை, நறுமண பொருட்கள், மறிக்குழுந்து, இது மாதிரி பூக்களால் குலசாமியை வந்து அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணலாம். வீட்டில் வந்து திதி கொடுக்குறோம் சார் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 12 மணிக்குள்ளே திதியை கொடுத்துருங்க. திதியை கொடுத்து மதிய சாப்பாடு முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணலாம். அமாவாசை திதி ஈவினிங் இருக்குது. ஏன்னா வருகிற 24ஆம் தேதி காலையில் அதிகாலை 1:48 தான் திதி ஆரம்பிக்குது. ஸோ இரவு முழுக்க இருக்குது அன்றைக்கி. சரியா நேர்களே, அன்றைக்கி வந்து புனர்பூச நட்சத்திரம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் இரவு வருது. அதனால் பூச நட்சத்திரத்தில் நீங்கள் திதி கொடுத்தீங்க, இறை வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அமாவாசை அன்றைக்கி இரவு, அன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை இரவு 8 to 9 நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் அந்த தெய்வம் அப்படியே இருக்கும். குலதெய்வம் அப்படியே உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கும். குலதெய்வம், உங்கள் குலதெய்வத்தை அந்நேரம் அந்த குரு ஓரையில், குருனாலே முக்கியமான அம்சம். குருனாலே வந்து குரு ஓரையில் பூஜை பண்ணலாம், இறை பூஜை பண்ணலாம், இறைவன் வழிபாடு பண்ணுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு ஓரையில் மந்திரம் உபதேசம் பண்ணலாம், மந்திரம் சொல்லலாம், மந்திரம் சொல்லி இறைவன் வழிபாடு பண்ணலாம். அதனால் வியாழக்கிழமை குரு ஓரை, வியாழக்கிழமை வருகிற பூச நட்சத்திரம் அருமையான அமைப்பு. வியாழக்கிழமை வருகிற பூச நட்சத்திரத்துக்கு வந்து புஷ்ய நட்சத்திரம் அப்படிம்பாங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் வருது. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த இரவு நீங்கள் வந்து இறை வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வத்தை கும்பிடுங்க. குலதெய்வம் உங்கள் வீட்டிலே குடியிருக்கும். குலதெய்வம் வந்து காவலாக இருக்கும், கவலைகளை தீர்க்கும். இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அடுத்து சுக்கிரன் வரப்போகிறாரு. உங்கள் ராசினார் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. சூரியன், புதன், சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சரியா? ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்படுது. ஒரு உபசேன ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் வலுப்படுது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். அடுத்து வருகிற நாட்களில் உங்கள் தேவைகளை பூர்த்தியாகும். சூரியன் 4 கூடையவன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன, தாய் வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். வண்டி வாகனத்தில் நல்ல ஒரு வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க, டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க, லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்க, இன்ஜினியரிங் ஒர்க் வச்சுருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றகாலமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் விவசாயம் நல்ல விதம் பழிக்கும். கடகம் ஒரு நீர் ராசி. சூரியன் வராரு. ஆடி 1ஆம் தேதி சூரியன் 3ஆம் இடத்துக்கு வராரு. சூரியன் 3ஆம் இடத்துக்கு வருது மிகச்சிறப்புங்க. சூரியன் 3ஆம் இடத்துல வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்லா இருப்பீங்க. நல்ல ஒரு தயால சிந்தனை இருக்கும். எல்லாத்துக்கும் கொடுத்து உதவிங்க. ஈகை காரணியம் இருக்கும். துணிவு இருக்கும். செய்கிற காலத்தில் ஒரு துணிவு இருக்கும். நல்ல விதமாக இருப்பீங்க. எல்லாருக்கும் வேண்டியவனாக இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும். வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க. அதிகாரிகளுக்கு பயந்து இருப்பீங்க. போட்டி பந்தயத்தில் நல்ல வெற்றி இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுலையும் காம்படிஷனில் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. அரசாங்க தொழில் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அரசு வேலை சம்மந்தப்பட்ட வேலை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அதுக்கடுத்து சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனை போவார். உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல தான் பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி. சரியா? 3ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல சூரியன், 9ஆம் இடத்துல சந்திரன். ஸோ ஆடி பௌர்ணமி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ஆடி வந்து அம்மனுக்கு உகந்த மாதம்.
அம்மனுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் அம்மனுக்கு வந்த காலங்கள் தான். சந்திரன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால அந்த பாக்கியலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு. அதுபோல் எதிர்ப்புகள் உங்களுக்கு தவிடுபடி ஆக்கிறோம். உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாருமே இல்லாமல் போயிடுவானுங்க. எதிர்ப்பாளர்களை வெட்டி கொடுவீங்க. உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் ஏற்றம் இருக்கும். குறிப்பாக தம்பி விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், ஏற்றம் இருக்கும். சுய சம்பாத்தியம் நல்லபடியாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. அரசு வழியில் நல்ல கான்ட்ராக்ட் கமிஷன் வேலை எடுத்து செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், பொதுப்பணித்துறை, பிடபிள்யூடி, ஹைவேஸு, ரோடு, இன்னும் நிறைய சொல்கிறாங்கல்ல, இப்போ முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், அரசுக்கு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டர், பிடபிள்யூடி, சிபிடபிள்யூடி, இப்படி நிறைய இருக்குது. இங்கெல்லாம் தட்டி எறிவாங்க கமிஷனில். அந்த வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல காசு கிடைக்கும், நல்ல ஒரு சம்பாதனை இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சந்திரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். 3, 4 நல்ல நிலைமைக்கு போகிறார். சரியா, சந்திரனுடைய நிலவரமும் நல்லா இருக்குது. ராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறதுனால நல்லா இருப்பீங்க. சரியா நேரலை 3ஆம் இருக்கிற சந்திரன் அமாவாசை அன்னைக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார். மிகச்சிறப்பு. பூச நட்சத்திரம் வந்து ரிஷபராசி வேண்டிய நட்சத்திரம். ராஜயோகாதிபதி சனி பகவான் நட்சத்திரம். சனி பகவான் நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறார். யார்? சந்திரன் இருக்கிறார். வேலைக்கிழமை இருக்கிறார். அருமையான அமைப்பு. சரியா, இதெல்லாம் கொடுத்து வைக்கணும். குலதெய்வ வழிபாடு வந்து கோடி புண்ணியத்தை தரும், கோடி லாபத்தை தரும். வீட்டில் சிம்பிளாக கும்பிடுங்க. உங்கள் குலசாமி படத்தை வச்சு கும்பிடுங்க. விக்கிரம் இருந்துச்சுன்னா அபிஷேகம் பண்ணுங்கள், பால் அபிஷேகம் பண்ணுங்கள். ஒரு அபிஷேகம் பண்ணால் போதும். பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி அபிஷேகம் பண்ணிடுங்க. முடிஞ்சால் பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கள். ஒரு பாட்டில் பன்னீர், ஒரு டம்ளர் பால், 2 போதும். வந்து என்ன பண்ணுங்கள், சுத்தம் பண்ணுங்கள். சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் அபிஷேகம் பண்ணுங்கள். இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். உங்கள் குலசாமி வந்து சிவனாக இருக்கிறாரா, சிவநாமத்தை சொல்லுங்கள். லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள். அடுத்து பால் அபிஷேகம் பண்ணுங்கள். அடுத்து பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கள். போதும். வீட்டுக்கு வந்து 3 அபிஷேகம் போதும். அடுத்து தண்ணி ஊற்றி மறுபடியும் அதை வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வைங்க. சிவனுக்கு வில்வேலை வைங்க. நல்ல விதமாக கும்பிடுங்க. அந்த உருவ வழிபாடு, அதாவது வீட்டில் வந்து சாமியுடைய உருவம் இருக்குது. அந்த உருவம் இருக்குன்னா உருவத்துக்கு நீ வழிபாடு பண்ணலாம். வேல் இருந்தாலும் வேலுக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். சில பேர் வந்து முருகப்பெருமானுக்கு பதில் வேலை வச்சு வீட்டில் கும்பிடுவாங்க. இப்படி விநாயகர் வச்சும் கும்பிடலாம். சரியா, உங்களுக்கு வந்து விக்கிரம் இருந்துச்சுன்னா விக்கிர வழிபாடு பண்ணுங்கள். இல்லைனா ஃபோட்டோவை சுத்தம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வச்சு ஃபோட்டோவை சாமி கும்பிடுங்க. பிள்ளையார் பிடிங்க, அதான் ரொம்ப முக்கியம். பிள்ளையாரை பிடிச்சிருங்க. மஞ்சளில் பிடிங்க. அன்றைக்கி அருமையான அமைப்பு. மஞ்சளில் விநாயகர் பிடிங்க. மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி அதில் குங்குமம் வைங்க. மஞ்சளில் மகாலட்சுமி இருக்கா, மகாலட்சுமி பிடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த மகாலட்சுமியோட அனுக்கிரகம் கிடைக்கும். குங்குமம் வைக்கிறீங்க. செந்தூரத்தில் ஆதிபராசக்தி அன்னை இருக்கா, சிகப்பு. அடுத்து நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, பூஜை பண்ணும்போது மந்திரம் சொல்லுவீங்க. அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த மந்திரத்தின் வாயிலாக சரஸ்வதி வந்துடுவா, கலைமகள் வந்துடுவா. ஸோ அலைமகள், கலைமகள், மலைமகள், இந்த 3 மகளுமே 30 தேவிகளுமே வந்து பூஜையில் கலந்துக்குருவாங்க. அந்த விநாயகர் சிலை அப்படியே வச்சுக்கோங்க. அமாவாசை முடிஞ்சு அங்கிட்டு அமாவாசை வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒன்றும் செய்யாதீங்க. அங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வரும் பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை என்னங்க விநாயகரை கரைச்சிருங்க. காலையில் குளிச்சுட்டு பூஜை பண்ணும்போது பூஜை முடிச்சுட்டு விநாயகர் எடுத்து ஒரு பித்தளை பாத்திரத்தில் கரைச்சிருங்க. பித்தளை செம்பில் நல்ல தண்ணியில் விநாயகரை கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து வீடு முழுக்க தெளிச்சிருங்க. பாத்ரூமை தவிர மற்ற எல்லாரும் முழுக்க தெளிச்சிருங்க. சரியா, தெளிச்சிட்டிங்கன்னா வீட்டில் வந்து ஒரு தெய்வீக சக்தி இருக்கும். அந்த குலதெய்வம் வந்து அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கும். விநாயகர் பெருமானோட அனுக்கிரகம் இருக்கும். தண்ணியை தெளிக்கிறேன்னு செவத்தில் தெளிச்சிடாதீங்க, மஞ்சள் கலர் ஆயிரும். சில பேர் அவசரத்தில் தான் செய்கிறது. தண்ணியை தெளிப்பான்னு சொன்னோம்னா செவத்தில் தான் தெளிப்பாங்க. தரையில் தெளிக்கணும். சரியா, தரையில்னா 4 மூலையில் தெளிக்கணும். தண்ணி தெளிக்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது. சில நேரத்தில் பூஜை முடிஞ்சோடனே அந்த குருக்கள் வந்து அவர் வந்து மாவெளியில் தெளிப்பார். அவர் வந்து ஒரு பேருக்கு தெளிச்சிட்டு போவார், எல்லார் மேலேயும் தெளிப்பார். அவர் தெளிக்கிறது வேறு, நம்ம தெளிக்கிறது வீட்டில் பொறுமையாக தெளிக்கணும். சரியா, ஈசான மூலையிலேருந்து ஆரம்பிக்கணும். மாவெளியை வச்சுக்கிட்டு 2 மாவிலை வச்சுக்கலாம். மாவிலை கிடைக்கலன்னா வேப்பலையை வச்சுக்கலாம். வேப்பலையில் கூட அதை முக்கிட்டு வீட்டில் நீங்கள் தெளிச்சு விடலாம். எல்லா மூலையிலும் தெளிக்கலாம். சரியா நேர்களே, பாத்ரூமை தவிர எல்லா மூலையிலும் தெளிச்சிங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அருமையான அமைப்பு. மஞ்சள் தண்ணி கிருமி நாசினி. அதில் விநாயகரோட மந்திரம் சொல்லியிருக்கீங்க. விநாயகரே உங்கள் வீடு முழுக்க நினைச்சிருப்பார். வினைதீர்ப்பான் விக்னேஸ்வரன். நல்லாயிருக்கும். இப்போ வர ரிஷபராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார், சுகஸ்தானத்தில். நிறைய பேர் சுகப்பட்டு இருப்பீங்க. தாய் வழியில் பிரச்சனை இருக்கும், தாய்க்கு முடியாமல் இருக்கும். சரியா, வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க, கார் வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அதில் சில தடங்கள் இருக்கும். சில விஷயத்தில் வந்து தேக அரைக்க பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் வந்து தொழிலில் சில பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கும். அவங்களாம் வந்து இந்த மஞ்சள் விநாயகரை நான் சொல்கிற மாதிரி வெள்ளி செவ்வாய்க்கு செஞ்சு அப்படியே கரைச்சி வீட்டில் தொழிங்க. சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஞ்சள் அப்படியே கரைஞ்சிரும். மஞ்சளை விநாயகரை பிடிச்சி சாமி கும்பிடுங்க. அப்படியே காஞ்சி போய் அப்படியே இருக்கும். சரியா, மஞ்சள் அப்படியே மஞ்சள் நிற்கும், கண்டிப்பாக நிற்கும். சரியா, மஞ்சளை பிடிச்சி அப்படியே சிறுசாக வைக்கணும். ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா சில நேரம் வந்து அது கிளாப்ஸ் ஆயிரும். சிறுசாக வைக்கணும். எந்த அளவுக்கு அது நிற்குமோ அந்த அளவுக்கு பிடிச்சிட்டு லைட்டாக அதில் குங்குமம் வைக்கணும். சரியா நேர்களே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. என்னமோ சொல்லுவாங்கள்ல, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொன்ன மாதிரி இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பார். நம்ம மனமுருகி அவரை அந்த விநாயகர் பெருமானை வச்சு அவரோட மந்திரத்தை சொல்லணும்.
குலதெய்வ மந்திரம், குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு முன்னாடி விநாயகர் மந்திரத்தை சொல்லணும். ஓம் சிவமயம் அருள்மு கற்பவனாதுணை கணபதி காயத்ரி ஓம் மேகதண்ட வித்மகி வக்கரதுண்டா தீமகி தந்தோ மந்த பரஸ்வதியாத். மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளீம் கம் கணபதியா நமக. ஓம் விக்னேஸ்வரா போற்றி, கணநாதா போற்றி, கணபதி காயத்ரி போற்றி, முக்கன் முதலனை போற்றி, மூலப்பொருளை போற்றி, வேல முகத்தவனை போற்றி, வேலவனுக்கு முத்தவனை போற்றி, சித்திபித்தி விநாயகர் போற்றி, சர்வஸ்தி விநாயகர் போற்றி, விநாயகருக்கு விக்னேஸ்வரா போற்றி, வல்லப கணபதியை பற்றி, வன்னிமருத்து கணநாதா போற்றி, இப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லணும். கற்பக விநாயகர் போற்றி, செல்வ விநாயகர் போற்றி, சித்தி விநாயகர் போற்றி, சர்வசக்தி விநாயகர் போற்றி, மலைக்கோட்டை விநாயகர் போற்றி, மணக்கோயில் விநாயகர் போற்றி, மந்திர விநாயகர் போற்றி, மணிமந்திர விநாயகர் போற்றி. விநாயகருக்கு பேர் நிறைய இருக்குங்க. வலம்புரி விநாயகர் போற்றி. விநாயகருக்கு இருக்கிற தெய்வத்திலேயே அதிகமான பேர் கொண்ட தெய்வம் விநாயகர் பெருமான் தான். உங்களுக்கு மனசில் உள்ள நாமத்தெல்லாம் சொல்லுங்கள். வரலையா, ஓம் விக்னேஸ்வரா போட்டிங்கன்னா நாமத்தை சொல்லுங்கள். அதை முடிச்சுட்டு உங்கள் குலசாமியை கும்பிடுங்க. சரியா, குலசாமியை கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விக்னேஸ்வரனை கும்பிடும்போதே எல்லா வினையும் தீர்ந்து போயிடும். சரியா, உங்கள் குலசாமி பரிபூர்ணமாக அவங்க உட்காந்துருவார். உங்கள் குலசாமியை அழைச்சிட்டு உள்ளே உட்கார வைக்கிற பொறுப்பு விநாயகர் பெருமான் எடுத்துக்குவார். விநாயகர் இருக்கிற இடத்துல அனைத்து தெய்வங்களும் வந்துடும். முதல் கடவுளாக விநாயகர் பெருமான் நல்ல படமாக பார்ப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக அடுத்து சந்திரன், வளர்பிறை சந்திரனாக கேதுகிட்டையும் செவ்வாய் கூட சேர்ந்து வருவார். நல்லா இருக்குங்க, இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. மந்திர சாஸ்திரங்களை நல்லபடியாக செய்வீங்க. இந்திரபோக வாழ்வு கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். நீங்கள் தலையிடுற காரியங்கள்லாம் வெற்றி ஆதாயம் இருக்கும். சமூகத்தில் நல்லா கீர்த்தி இருக்கும். அரசு சம்மந்தப்பட்டவங்க, தனியார் தொழிலில் மக்கள் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, அது மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அரசு சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறாங்க, தனியார் துறையில் இருக்கிறாங்க. வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். வெளிவட்டார் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அதுபோக வெள்ளி தங்கம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்க, அந்த பொருட்கள் தயாரிக்கிறவங்க, அந்த கடையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மின் கலன்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். பாத்திர கடை வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம், ஈய பாத்திரம் இவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, நல்லாயிருக்கும், அருமையாக இருக்குது. சித்தா ஆயுர்வேதா, இந்த பேராமிசி லௌபதி மருந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறாரில்ல, 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது மாதிரி வேலையெல்லாம் நல்லபடியாக நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. புதன் சூரியன் சந்திரன் கூட சேர்றாரு. இருள் சந்திரன் இருந்தாலுமே புதனால் இவர் சந்திரன் சுபத்துவம் ஆவார். வேத ஜோதிடம் படித்தவங்க, வானசாஸ்திரம் படித்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. கழுவுறு மீனில் நல்லூர் மீனாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும். அகட விகடமாக இருப்பீங்க. கலை சம்பந்தங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக கலையில் திரைப்படத்துறை சேர்ந்தவர்கள் பெண்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். முக அலங்காரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மேக்கப் போடுறவங்க, மேக்கப் மேன் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். கிரியேட்டிவ் மைண்டில் இருக்க நல்லாயிருக்கும். கதை எழுத்தாளர்கள், வசனகர்த்தா, டைரக்டர் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் நுட்ப அறிவாக கொடுப்பாரு. உங்களுக்கு அவர் நல்ல பலன்களை கொடுப்பாரு. உங்கள் ராசிக்கு 3, 4, 2, 5 2, 3, 4, 5 எல்லாமே 3ஆம் இடத்துல சேருது. உபசேன ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் சேருது. 3ஆம் இடங்கிறது ஒரு முக்கியமான ஸ்தானங்க. 3ஆம் ஸ்தானம் காமதிரிகோணத்தில் முக்கியமான ஸ்தானம். சரியா, 3ஆம் இடங்கு தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது. 3ஆம் இடம் வளர்த்தா தான் புத்திர சந்தானம் இருக்கும். 3, 5, 12 இதெல்லாம் முக்கியமான இடங்கள். சரி, 5ஆம் இடம் புத்திர ஸ்தானம், 12ஆம் இடம் அயனசேன போக ஸ்தானம், 3ஆம் இடம் காரிய வீரிய ஸ்தானம். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த தாம்பத்தியத்தில் பரிபூர்ணமாக சுகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு உந்துதலை கொடுக்குற இடம். அதை தெய்வீக ஸ்தானம் சொல்லுவாங்க 3ஆம் இடத்தை. சரியா, ஸோ 3ஆம் இடம் கெட்டு போனவனுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்காது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 3ஆம் இடம் வலுப்பெறணும். இப்போ உங்களுக்கு 3ஆம் இடம் வலுப்புறது. அதனால் நல்லாயிருக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நுட்ப அறிவில் இருக்கும். நுட்ப அறிவோடு இருப்பீங்க. கவலைகள்லாம் சரியாக போயிடும். தொழில்நுட்பம் இருக்கும். தொழில்நுட்பம் படித்தவர்கள் நல்லாயிருக்கும். பாலிடெக்னிக் படித்தவங்க, ITI இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரைனிங், ITI சொல்லிடுறாங்களே, தொழிற்சாலையில் படிப்பாங்க. தொழிற்கூடங்கள் 2 வருஷ கோர்ஸு. இந்த கார்பெண்டர், ஃபிட்டர், மோல்டர் இப்படி சில கோர்ஸ் எல்லாம் படிப்பாங்க. வயர்மேன், எலக்ட்ரிஷியன் இது மாதிரி கோர்ஸ் முடித்து வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த படிப்பு படிக்கிறவங்க நல்லாயிருக்கும். பொதுவாக நல்ல முறையில் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. மந்திரம் கால் மதி முக்கால்னு இருப்பீங்க. ஏன்னா புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால மதி நல்லா வேலை செய்யும். மந்திரம் ஒரு பக்கம் சொன்னாலுமே மதி நல்லா வேலை செய்யும். எதுலேயுமே ஈஸியாக இருப்பீங்க. சரியா நேரில் எதிரிகளை வெல்லறதுக்கு அது ஏற்கனவே சொல்லியாச்சு. சரியா, நல்லாயிருக்கும். உடன்பந்த சகோதரர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தமிழ் பண்டிதர்களுக்கு நல்லாயிருக்கும். தமிழ் ஆளுவர்கள், தமிழ் கட்டுரை கவிதை எழுதுகிறவங்க, தமிழ் படித்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தாய்மொழி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நல்லா இருக்குங்க. சரியா நேர்களே, ஸோ குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தெரியும். சார் எனக்கு குலதெய்வம் தெரியல சார் அப்படின்னு சொல்கிறீங்க. யாரை கும்பிடலாம் அப்படின்னா பெருமாளை கும்பிடுங்க. மகாவிஷ்ணு வச்சு கும்பிடுங்க. பெருமாளை கும்பிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா அவர் காக்கும் கடவுள், எல்லாத்துக்கும் காக்கிற கடவுள். அவரை நீங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கலாம். இன்னும் சில பேர் குலதெய்வமாக சொரிமுத்து அய்யனார் எடுத்துக்கலாம். சொரிமுத்து அய்யனார் நெல்லை மாவட்டம் காரையாறில் இருக்கிறார். மேலே இருக்குது. சரியா, அங்கே போகலாம். அது ஒரு அருவி சார்ந்த இடம், முக்கியமான இடம் தான். அந்த சொரிமுத்து அய்யனார் கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். இல்லைனா அவரை நினச்சும் கும்பிடலாம். நிறைய பேர் குலதெய்வம் தெரியாதவங்க அவரையும் அன்றைக்கி வழிபாடு பண்ணுறாங்க. 24, 25, 26 3 நாட்கள் அந்த கோயில் விசேஷமாக நடக்கப்படுகிறது. நெல்லை மாவட்டம் காரையாறு சொரிமுத்து அய்யனார் கோயில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு வேறு, பிதர்களுடைய வழிபாடு வேறு.
பித்திருக்களுடைய வழிபாடு ஒரு குருக்களை வச்சு புரோகிதரை வச்சு நம்ம செய்கிறது. அந்த சிரார்த்தம் வேறு. அது வந்து ஆத்தோரம் ஆத்தோரம் இல்லைன்னா கடலோரம் செய்வாங்க. ராமேஸ்வரம் முக்கியமான இடம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர் இப்படி முக்கியமான இடத்துல கடலில் செய்வாங்க. அது வேறு. வீட்டில் குலசாமி கும்பிட்றது வேறு. இது வந்து இரவு கும்பிடணும். சரியா நேயர்களே? அதனால் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க அமாவாசை அன்னைக்கெல்லாம் குலசாமி கும்பிடலாமான்னு. கும்பிடலாம். குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு ஆண் சாமியை கும்பிடணும். ஆண் குலதெய்வத்தை கும்பிடுறது நல்லது. பௌர்ணமி அன்னைக்கு பெண் தெய்வத்தை கும்பிடுறது நல்லது. ஆனால் இந்த தடவை வந்து நல்ல அமைப்பாக இருக்குது. புதன் கூட வராரு. சூரிய சந்திரன் கூட புதன் செய்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி குருவாரமாக இருக்குது. பூச நட்சத்திரம். அதனால் நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை கும்பிடலாம். சரியா? உருவ வழிபாடு பண்ணுங்கள். சார் எங்கள் வீட்டில் வந்து உருவ வழிபாடும் இல்லை, குலதெய்வம் தான் தெரியும், அதோட ஃபோட்டோ இல்லை அப்படி சொல்கிறவங்க என்ன செய்யலாம்னா, குலதெய்வத்தை கோயிலேருந்து பிடிமண் கொண்டு வந்தீங்கன்னா பிடிமண் வச்சு கும்பிடலாம். இல்லைன்னா என்ன செய்யலாம், குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் சாமி கும்பிடலாம். குலதெய்வத்தினுடைய பேரை வந்து பேப்பரில் எழுதி நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து அதுக்கு மந்திரம் சொல்லலாம். ஒரு மஞ்சள் பேப்பரில் ஒரு சிவப்பு கலர் ரிங்கில் பேனால் எழுதிருங்க. உங்கள் குலதெய்வம் வந்து சுடர மாடன்னு எழுதி அந்த இதில் வச்சுருங்க. மற்ற சாமிக்கு நடுவில் வச்சுருங்க. ஒரு மையமாக வச்சுட்டு அவரை நீங்கள் கும்பிடலாம். சரியா? மனதார கும்பிட்றது தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த குலசாமியுடைய உருவப்படம் இருக்காது, விக்கிரமும் இருக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, மனசால் தான் கும்பிடணும். அப்போ தெய்வத்தை அதுக்கு தான் என்ன செய்யணும்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வரணும். கொடுக்குற விபூதி குங்குமம் வீட்டிலே இருக்கணும். அதை வந்து நம்ம வந்து அப்படியே வச்சுருக்கணும், பூஜை அறையில் வச்சுருக்கணும். அந்த விபூதி குங்குமத்தை கூட வச்சு அப்படியே பூஜை பண்ணலாம். சரியா? அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு வந்து தீபாரணை காட்டி சாம்பிராணி கட்டி பக்தி சூடம் காட்டி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுபோல் இரவு 8 to 9 அந்த பூஜை பண்ணும்போது நலவாசல் கதவை அடைச்சிருங்க. சாம்பிராணி போக காட்டுங்க. சாம்பிராணி போகனா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் இன்றைக்கி இருக்குது, வேறு. ஆனால் சாம்பிராணி போகிறது வந்து கங்கில் தான் கட்டணும். சாம்பிராணி கரண்டியில் நீங்கள் வந்து அந்த நெருப்பில் சாம்பிராணி போடணும், குங்குலியம் போடணும், பச்சை கற்பூரம் மஞ்சள் போட்டு ஃபுல்லாக வீடு முழுக்க காட்டணும். நிலவாசலை கொஞ்சம் அடைச்சிருங்க, ஒரு 5 நிமிஷம் அடைச்சிருங்க. வீடு முழுக்க அந்த புகை இருக்கணும். பாத்ரூமுக்கு காட்ட வேண்டாம், பாத்ரூமை தவிர மற்ற இடத்துக்கு எல்லாம் காட்டுங்க. ஹாலு, கிச்சன், ஹால், பெட்ரூம், டைனிங், ரிசப்ஷன் இப்படி முக்கியமான இடத்துக்கெல்லாம் காட்டிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அந்த புகை ஃபுல்லாக வீடு முழுக்க பரவி அப்படி கம்முன்னு இருக்கும். பூஜையை முடிச்சுட்டு நிலவாச கதை திறந்து விட்டுருங்க. சரியா? ஆனால் நிலவாச கதவை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணக்கூடாது. சாம்பிராணி பூவை காட்டிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாம்பிராணி பூவை காட்டிட்டு கொஞ்சம் நேரம் கதை அடைச்சிட்டு அப்புறம் திறந்து விட்டுருங்க. சரியா? அந்த புகை வீட்டுக்குள்ளே நிரம்பி இருக்கணும். அந்நேரம் வந்து என்ன ஆகும்னா, வீட்டில் இருக்க தீய சக்தியெல்லாம் அந்த புகை வழியாக என்ன ஆயிரும்னா காலியாயிரும். அதுக்கு தான் வீட்டுக்குள்ளே சாம்பிராணி போடுவாங்க. சாம்பிராணி போடுற இடத்துல வந்து கெட்ட சக்திகள் இருக்காது, தீய சக்திகள் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு யாரும் செஞ்ச வினைகள், தீங்குகள், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறை தாக்குதல், எதிர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்காது, எல்லாம் ஓடி போயிடும். அந்த சாம்பிராணி இப்போ வந்தோடனே துண்டை கணம் துணியை கணம் எல்லாம் ஓடி போயிடும். கெட்ட சக்திகள், ஆவிகள் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நைட்லலாம் கெட்ட கனவு வருது அப்படிம்பாங்க. யாரோ போட்டு அமுக்கிற மாதிரி இருக்குது, பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, கருப்பாக தெரியுது, டக்குன்னு எதிர்ச்சிருவாங்க. நிறைய பேருக்கு நடக்கும். எனக்கே நிறைய நடந்திருக்கு. நான்லாம் நைட்டில் படுக்கும்போது வந்து விபூதியை நெத்தியில் பூசிக்கிடுவேன், அந்த தலைமாட்டில் வந்து விபூதி போட்டுக்கிடுவேன், வேப்பலையை வந்து தலைவாணி கையில் வச்சுக்கிடுவேன். ஒரு வேப்ப இனுக்கு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சில பேருக்கு இரவில் வந்து சில கெட்ட கனவுகள் வரும். அவங்களாம் என்ன செய்யணும்னா, இரவில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாமியை கும்பிடணும். தெய்வத்தை கும்பிட்டுட்டு, விநாயகரை கும்பிட்டுட்டு, நமக்கு வேண்டிய தெய்வங்களெல்லாம் கும்பிட்டு கற்பனை சாமியை மந்திரத்தை சொல்லிட்டு தூங்கணும். கற்பனை சாமியை இரவில் மந்திரத்தை சொல்லி கும்பிட்டிங்கன்னா கெட்ட கனவே வராது. கற்பனை சாமி அப்படியே காப்பார், நமக்கு காவல் தெய்வமாக இருப்பார். ரைட்டு. தொட்டு ஒன்று போய்கிட்டே இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வீட்டில் அந்த கெட்ட கனவு வருது சார், தூக்கத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது, தூக்கம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்கிறவங்க சாம்பிராணி போய் நல்லா காட்டிட்டு கதவை திறந்து விட்டுருங்க. அந்த கெட்ட சக்தியெல்லாம் வெளியே போயிடும். சரியா? இதெல்லாம் என்றைக்கு செய்யணும்? ஆடி அமாவாசை அன்னைக்கு செய்யணும். ஆடி அமாவாசை அன்னைக்கு இரவு 8 to 9 செய்யுங்க. அன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் வேலை நாளாக தான் இருக்கும். சரியா? வேலைக்கு போய்ட்டு வந்து இரவு செய்யுங்க. 8 மணிக்கு மேலே தாய்மார்கள், ரிஷபராசியை சேர்ந்த தாய்மார்கள் தயார் பண்ணி வைங்க. ஆண்கள் வீட்டுக்கு வாங்க, பிள்ளை குட்டியோடு சேர்ந்து இந்த காரியத்தை செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு 9 மணிக்கு சாப்பிடுங்க. நல்லபடியாக சாமியை நினச்சிட்டு தூங்குங்க. நல்லாயிருக்கும். சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து போடுறேன் நான். குலசாமி பக்கத்தில் இருக்குது சார் அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு சாமியை கும்பிட்டுவாங்க. சரியா? ஏன்னா ஆடி அமாவாசை அன்றைக்கி குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வருது நல்லது தான். வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க, வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டிலேயே குலசாமியை கும்பிடுங்க. பொதுவாக குலசாமியை தினமும் நினைக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த தகவலை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய தகவல் இருக்குது. ராசி பலன்கள் இன்னும் கூடுதல் தகவல்லாம் இருக்குது. அடுத்து சுக்கிரன் பயிற்சியாராரு, செவ்வாய் பயிற்சியாராரு, சூரியன் பயிற்சியாராரு, சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ராசிக்கு 11ஆம் இடத்துல வக்கரமாகி தலைகீழ இயக்கத்தில் இருக்கிறாரு. ஒரு வகைக்கு நல்லதான். 11ஆம் இடத்துல வக்கரமாகி 10ஆம் இடத்துல நோக்கி போகிறாரு. 10, 11ஆம் இடங்கள் நல்லபடியாக இருக்கும்.
நீங்கள் எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம்னா நட்சத்திர பாதம், எந்த லக்கணம், எந்த வருடம் பிறந்திருக்கேன்னு சொல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம், நான் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு இப்போ ராகதேசம் நடக்குது, இல்லைனா குரு தேசம் நடக்குது, குரு இந்த இடத்துல இருக்கிறாரு, கண்ணியில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா பலனை சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், மிதுன லக்கணம் 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, குரு தேசம் நடக்குது. என்ன நட்சத்திரம்? ரோகிணி நட்சத்திரம். சந்திரன் ராசியில் தான் இருப்பார். சந்திரனுக்கு குரு நல்ல அமைப்பு தான். சந்திரனை குரு பார்ப்பார், 9ஆம் பருவேல பார்ப்பார். மிதுன லக்கணத்துக்கு குரு தசை எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, குரு 7, 10 கூடியவன், 4ஆம் இடத்துல இருக்கிறார். பரவாயில்ல, தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. இருந்தாலும் கண்ணியில் குரு இருக்குது, அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. ஏன்னா ஒரு கேந்திரத்தில் ஒரு சுபகரம் இருக்கக்கூடாது. இருப்பினும் அவர் சில நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? ராசிக்கு அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பார், ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார், ராசியும் பார்ப்பார். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசியை பார்ப்பார். ஆமாம், ராசியை பார்ப்பார். ராசிக்கு 7, 8, 9ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் பருவேல 9ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? ராசியும் பார்ப்பார். ஆமாம், 9, 11 ராசியை பார்ப்பார். நல்ல அமைப்பு தான். பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் ராசியும் பார்க்குறது நல்ல அமைப்பு தான். ஓகே நேர்களே, 8ஆம் இடத்தை பார்ப்பார். சாரி, தவறுக்கு மன்னிக்கவும். கண்ணியில் இருந்தாருன்னா 8ஆம் இடத்தை தான் பார்ப்பார். 8ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்து 11, 12ஆம் இடம், உங்கள் 7, 8, 9 ராசியை பார்ப்பார். 9ஆம் பருவேல ராசியை பார்ப்பார். சரி, ஓகே, ரைட்டு. வாட் எவர் மேபி, குரு திசை எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நான் பேப்பர் வச்சு படிக்கிறது கிடையாது. பேப்பர் இருந்தாலும் அந்த கட்டை மாற்றுக்குறோம். நான் ஃப்ளோவில் பேசுகிறதுனால இமேஜினேஷன் தான். சில நேரம் இமேஜினேஷனில் அந்த பார்வைகள் மறந்துடும் எனக்கு. சரியா? ஏன்னா குரு 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா 5ஆம் பருவேல 8ஆம் இடத்தை தான் பார்ப்பார். 4, 5, 6, 7, 8ஆம் இடத்தை தான் பார்ப்பார். அடுத்து 7ஆம் பருவேல 10ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? 11, அடுத்து 12ஆம் இடத்தை பார்ப்பார். ரைட்டு, மிதுன லக்கணத்துக்கு. ஆனால் ராசியை பார்க்க மாட்டார். ராசியை பார்ப்பார். ராசி 12ஆம் தான் வருது, ராசியை பார்ப்பார். ராசியும் பார்ப்பார், லக்கணத்தை பார்க்க மாட்டார். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த வாய்ப்பாடெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா ராசியை பார்க்கறதுனால நல்ல பலன்களை கொடுப்பார். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல பலன்களை கொடுப்பார். அவர் பார்க்குற இடங்கள்லாம் நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும் அந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கும்போது இது மாதிரி அமைப்பில் கேளுங்க. சும்மா தெளிவில்லாமல் கேட்கக்கூடாது. சும்மா நான் ரோகிணி நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்கும், ரோகிணி நட்சத்திரம் சனி திசை எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. முதல் ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிறந்த வருடத்தை சொல்லணும். பிறந்த வருடம், நட்சத்திர பாதம், என்ன தசை நடக்குது, அந்த தசாநாதன் எந்த வீட்டில் இருக்கார், இதெல்லாம் சொன்னீங்கன்னா பலனை ஈஸியாக சொல்லலாம். நிறைய இருக்குது நேர்களே. சரியா? இந்த ராசி பலன்கள் கேட்குறது தான் உங்களுக்கு பலன்கள்னு சொல்ல முடியாது. இதுவும் சேரும். இதுபோக நீங்கள் செய்கிற பூஜை புனஸ்காரம், அந்த முக்கியமான நாளன்னைக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுறீங்களா, அதான் ரொம்ப நிற்கும் உங்களுக்கு. வருகிற 24ஆம் தேதி செய்கிற பூஜை உங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா? வியாழக்கிழமை இரவு வீட்டில் இந்த புஷ்ய நட்சத்திரத்தில் நல்ல பலன்களை கொடுங்க. நல்லா இருக்கும். பூச நட்சத்திரம், குரு நல்ல அமைப்பு. வியாழக்கிழமை வருகிற பூச நட்சத்திரம் மிகச்சிறப்பாக வாய்ந்தது. அந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள் போல் எந்த நாளும் வராது. நீங்கள் தேடிய திருநாள் கிடைத்து விட்டது. சரியா? தேடிய திருநாள் கிடச்சிருச்சு. அந்த திருநாள் அன்றைக்கி இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க வசந்த நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு, ரோகிணி, மிருகசீரிஷம், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கட்டும். கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கட்டும். கோடான கோடி பலன்கள் கிடைக்கட்டும். குடும்ப வாழ்க்கை ஏற்றமாகட்டும். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீரோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.